அடுத்து 97வது அதிகாரம் மானம். மானம் என்பது தன் மதிப்பு குறையாமல் காத்தல். தன் மதிப்பு குறையாமல் காப்பதுதான் மானம். இப்போ அந்த சுயமரியாதை எல்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல, தன்மானம் சுயமரியாதை, அதை திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். மானம் என்றால் என்ன? தன் மதிப்பு குறையாமல் காத்தல் மானம் என்கிற சொல்லுக்கு விளக்கம். மானம் என்றால் என்ன? எஞ்ஞான்றும் பரிமேலழகர் சொல்றார், எஞ்ஞான்றும் தன் நிலையில் தாழாமை. ஒருவேளை ஊழ் காரணமாக வல்வினை எல்லாத்துக்கும் வரும், அவனுக்கு மட்டும் அல்ல, எல்லாத்துக்கும் வரும். தெய்வத்தால் ஊழினால் தாழ்வு வந்துடி உயிர் வாழாமை. இது பரிமேலழகர். தாம் தாழ்வதற்கு ஏதுவானவற்றை செய்யாமை. தான் தாழ்வதற்கு ஏதுவானவற்றை செய்யாமையின் சிறப்பும் தாழ்வானவற்றை செய்வதால் வரும் குற்றமும் மானத்தின் பொருட்டு உயிர் தியாகம் செய்வதன் சிறப்பும் கூறப்பட்டன. இந்த அதிகாரத்தில் 10 குறளையும் சொல்ல போகிறோம் என்று சொல்லுகிறார். மானம் என்பது பல பொருள் ஒரு சொல். மானம் என்பது பல பொருள் ஒரு சொல். அவற்றுள் அளவு, பெருமை, ஒப்புமை, குற்றம் என்பர். மா என்ற அளவு பெயர் தொல்காப்பியம் சொல்கிறது. 770வது சூத்திரம் அல்லது நுட்பா. மானம் பெருந்தன்மை. மானம் பெருந்தன்மை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? டிக்னிட்டி. சரியா இருக்கா? நான் சரியான வார்த்தை எனக்கு உச்சரிப்பு வராது, தப்பா இருந்தா பொறுத்துக் கொள்ளுங்க. டிக்னிட்டி பெருந்தன்மை. புகழும் மானமும் எடுத்து வற்புறுத்தலும். தொல்காப்பியம் பொருளதிகாரம். புகழும் மானமும் எடுத்து வற்புறுத்தலும். இச்சொல்லினை குற்றம், அதாவது சிறுமை என்ற பொருளில் தொல்காப்பியர் பயின்றிருக்கிறார். சொல்லியிருக்கிறார் என்று பயின்றிருக்கிறார் என்றார். இச்சொல்லினை குற்றம், சிறுமை என்ற பொருளிலும் தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அப்ப மானம் என்பதற்கு பெருமை என்றும் ஒரு பொருள் இருக்கிறது, சிறுமை என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. ரெண்டையும் தொல்காப்பியர் சொல்றார். அதை எழுத்ததிகாரத்துல சொல்றாரு, இதை பொருளதிகாரத்துல சொல்றாரு. பெருமை என்பதை எழுத்ததிகாரத்திலும், சிறுமை என்பதை பொருளதிகாரத்திலும் சொல்கிறார். அப்ப 2 இடத்திற்கு ஏற்ப நாம் பொருள் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறுகிறேன். ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்லிடக்கூடாது. இடத்திற்கு ஏற்ப மானம் என்பது பெருமை என்று வருகிற போது அந்த இடத்தில் பெருமையாகவும், சிறுமை என்று வருகிற இடத்தில் சிறுமையாகவும் கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டு விடக்கூடாது. இச்சொல்லினை இது வல்லெழுத்து மிகினும் மானமில்லை. தொல்காப்பியம் 230. மெல்லெழுத்து மிகினும் மானமில்லை. தொல்காப்பியம் 323. தொல்காப்பியர் வழிதான் நடக்கிறார் திருவள்ளுவர் என்பதற்காக நாம் அங்கங்கே அவரை நடைபடுத்தி கொண்டே வர. ஒப்பு என்ற பொருளிலும் புலவி என்ற பொருளிலும் வரும். இது நாணம். தன்மானம் என்ற பொருளில் பெருங்கதை சொல்லுகிறது. வந்துருச்சுங்களா? சுயமரியாதை பெருங்கதை சொல்லுது. தன்மானம். இதை திருக்குறள் 970 சொல்றோம். இப்ப இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள்ல சொல்ல போற தன்மானம் என்ற பொருளில் இப்ப நம்ம சொல்றது முன்னுரை. மானம் என்ற அதிகார தலைப்புக்கான முன்னுரையை சொல்லுகிறோம். அதிலே ஒவ்வொன்றாக பார்க்கிறோம். மானம் இல்லை மற்றவன் மாட்டன், எளிவரின் வாடாத மானமுடையார் என்பது 970வது குறள் வரப்போகுது. இப்போ வட சொல்லோடு இணைந்து வருகிற மானம் உண்டு. உபமானம், உவமானம் என்று தமிழ் இலக்கணத்துல வரும். அங்கே உபமானம் என்பது உவமை. உப உப கூட்டல் மானம் அப்படி வச்சுங்க. உபங்கிறது தமிழ் சொல் இல்லை. உபமானம் உபமானம் உவமை. அனுமானம் அனுமானம் கருதல் அளவு. நான் அப்படி அனுமானிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கருதுதல். நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதை நான் அனுமானிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவமானம் அவமானம்னா அவமதிப்பு. இந்த மானம் என்கிற சொல் இப்படி பிற மொழி சொற்களோடும் இணைந்து வருகிறதனுடைய கருத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கில் அவன் மானத்தன் என்பார். மானஸ்தன் அப்படி சொல்லுவான். அவன் மானமுடையவன். ஐயா, அது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான். மானத்தன் என்று சொல்லுவான். மானம் கட்டவன்
அது அது மாறி போனா அவனை மானகட்டான். உயர்ந்து விளங்கினால் அவனை மானத்தன் என்போம், தாழ்ந்து விளங்கினால் அவனை மானகட்டான். பெண்ணுக்கு உண்டு. வாணி திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளைக்கை மடமாணி. தேவரம் ஞான சம்பந்தர் சொல்கிறார், மாணி மாணி என்பதார் மங்கையர்க்கரசி, அவள் சோழ நாட்டு பெண். பாண்டியனுக்கு வாழ்க்கைப்பட்டாள், அங்கே செல்கிறார், அங்கே மடமாணி என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். மகளிர் மானத்தை தம் உயிரினும் மேலாக போற்றுவர் என்பது தமிழகத்தினுடைய சிறப்பு. இரும்பொறை வரலாறு நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிறோம். அவன் தண்ணியை கூட அவன் கொடுக்குற தண்ணியை வேணான்ட்டு செத்து போனான், மானமுடையவன். இது அடிக்கடி வரும். மானம் என்று சொன்னா இரும்புறையினுடைய வரலாறு மாபெரும் வரலாறு. சங்க இலக்கியத்துல ஒரு குடும்பத்திற்குள் மானம் பார்க்க கூடாது. சும்மா மானம் விட்டு, இப்ப அண்ணன் தம்பி இருக்கிறான், ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது, பார்க்க கூடாது. தம்பியை விட்டு கொடுக்கணும், அண்ணனை விட்டு கொடுக்கணும். இதான் என் வாழ்க்கை. அதையும் மானம், அது போய் மானம் பார்க்க கூடாது. நீ மற்ற ஆள்கிட்ட பார்க்கலாம், குடும்பத்துக்குள்ள பார்க்க கூடாது. கொஞ்ச நேரம் மானம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் போய் பேசிக்கணும். இல்லைன்னா சண்டையும் சச்சரவும் ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி உருப்பிடும்? அந்த குடும்ப குடிய விளங்குமா? அப்ப நம்ம குடிமையை படிச்சதனுடைய பொருள் விளங்காம போயிடும். அதனால குடும்பத்துக்குள்ள மானம் பார்க்க கூடாது. அவன் அடிச்சா கூட வாங்கிக்கணும், தம்பியை அடிச்சாலும் வாங்கிக்கணும். அவன் உணர்வான். எத்தனை அடிச்சாலும் வாங்கிக்கியா, உன் கூட பிறந்தவன் வாங்கிக்க. ஒரு கதையில போனா போயிடும், என்ன சொல்லாம இருக்க முடியல, சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு 2 துளிகள் இருக்கு. இந்த மானம் 103வது அதிகாரத்துல 8வது குறள்லயும் வருது. குடி செய்வாருக்கு இல்லை மானம், குடி செய்வாருக்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். இங்க பின்னல் போடுது பாருங்க. 97லயும் வருது, 103லயும் வருது. என்னும் குடிசெயல் வகை குறளாலும் அறியலாம். இந்த ஒரு சிறு செய்தியை சொல்றேன் பாருங்க. இது நான் மிக சின்ன பிள்ளையா இருந்த காலம். 2 பேரும் வேளாண்மை தொழில், அண்ணன் தம்பி 2 பேரும் ராமலட்சுமணமா இருக்குன்னு எல்லாருடைய கண்ணும் படும். அப்படி 50 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இப்படியோ தெரியல, நிலை கலங்கி விட்டது, அந்த ஊர் வந்து விட்டது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்க முடியல. கொஞ்சம் தாழ்ந்துட்டார். 2 பேர்த்துல ஒரு ஆள் தாழ்ந்துட்டார். இன்னொருத்தர் விவசாயம் செய்ய முடியல அந்த தாழ்ந்ததுனால. அப்ப தம்பிக்கிட்ட போய் உரம் கடன் கேட்கலாமான்னு நினைக்கிறார். அவரு அதுவும் வச்சிருக்காரு. அவரு போய் கேட்கிறாரு. இவரு குனிந்து எழுதி கொண்டே இருந்தவர் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கேன்னு இப்படி பார்த்தாரு. திடுமனை எழுந்தார். என்றால் அண்ணன் தான் ஆடாவிட்டான் தன் சதையாடும் என்று சொல்வார்கள் அல்லவா. என்னங்கண்ணான்னு பதறாரு. சண்டை போட்டு மாச கணக்கில் ஆச்சு. ஒண்ணு இல்லை தம்பி, ஏர் உழுதாச்சு, தேவையான உரம் வேணும், கையில பதறான் தம்பி. இருந்தாலும் விட்டு கொடுக்கல. அந்த பில்லுல கையெழுத்து வாங்கிக்கிறார் கீழே. அது கொடுக்கலனாலும் கவலை இல்லை, அது கேஷ் பில்லு. கேஷ் பில்ல கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போய் மூட்டை எடுத்து அனுப்புறாரு வேலையாள்கிட்ட. அவன் அனுப்பி லோடு ஏத்துறான். இவர் இந்த கேஷுங்கிறத அவர்கிட்ட கொடுக்குற போது அடிச்சுட்டு கடன்னு போட்டு கொடுக்குறாரு கையில. அதுல பதியல, அடிக்கட்டையில பதியல. இதை நான் கவனித்தேன். நான் வாயை திறந்துருவேன்னு என் வாயை அப்படி அடைச்சிட்டார் அவர். ரொம்ப வேண்டியவங்க எல்லாம் இதாங்க. குடும்பத்துக்குள்ள மான அவமானம் பார்க்க கூடாது. தம்பி தர்ற, நீங்க போங்கண்ணா. ஏனென்றால் குடும்பத்துக்குள்ள வேறு குழப்பம் வந்து விடக்கூடாது என்பதனால அதை கடன் என்று போடுகிறார். அவர் கொடுக்கவில்லை என்றாலும் கேட்க மாட்டார். 1வது குறள், இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வரூப விடல். இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வரூப விடல். இன்றியமையாத சிறப்புடைய செயல்களே செய்தாலும், இன்றியமையாத சிறப்புடைய செயல்களே என்றாலும் அவை தம் குடிப்பிறப்பினை குன்ற செய்ய வரும் என்றால் அவற்றை விற்றொழிதல் வேண்டும். இன்றியமையாத என்ற சொல்
682 பார்த்தோம். 69வது அதிகாரத்தை. அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை, தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. இன்றியமையாத என்கிற சொல்லி பெரும்பாலும் நம்ம வழக்குல பயன்படுத்துறதுல முக்கியம் என்று சொல்லிவிடும். முக்கியமான கேள்வியை கொடுங்க கேட்பான். இது முக்கியமா அப்படின்னு கேட்பான். அது இன்றியமையாத என்கிற சொல்லை 2 இடங்களில் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இன்றியமையாத கற்பு கடம்பூண்ட இத்தெய்வம் என்று சிலப்பதிகாரம் சொல்லும். வானகம் கையுறனும் வேண்டார் விழுமியோர் மானம் அழுங்கவரி. வானமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லணுமா? இப்போ மானம் போயிடும்னாக்க இது நாலடியார் சொல்லும். குன்றவரூப விடல் என்றால் என்ன? மானம் குறையுமாறு வரக்கூடியவற்றை பெற்றுக்கொள்ளாமல் தவிர்த்தல் வேண்டும். வாழ்வில் இல்லாமல் முடியாதவை எவை என்றால் ஊனும் உடையும். அந்த இரண்டும் இல்லை என்றாலும் மானம் கெடும் என்றால் அந்த இரண்டையும் கூட தவிர்த்தல் நலம் என்று சொல்வதுதான் இந்த குறள். இன்றியமையா சிறப்பினை. இன்றியமையா சிறப்பினை என்ன? மிக முக்கியமானது நமக்கு உணவும் உடையும். அதுவே நமக்கு வேண்டாம் என்று சொல்லணும். எப்போ நம்முடைய மானம் கெடும் என்றால் அந்த இரண்டையும் பெற்றுக்கொள்ளலாகாது என்று இதையெல்லாம் உணர்வுபூர்வமாக செயலுக்கு கொண்டு வரணும். ஏதாவது ஒரு சேலைக்கு 2 சேலை, ஒரு வேட்டிக்கு 2 வேட்டி, இதெல்லாம் ஒரு தவறான நடைமுறைகள் தான். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். மக்களுடைய மனோநிலை உயர்ந்த நிலைக்கு வருவதற்காகத்தான் திருக்குறள். அதான் நன்னெறி. குன்றவரூப விடல், மானங்கெட்ட வாழ்க்கை வாழப்படாதுங்கிறார். சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுவோ. இந்த பேராண்மைங்கிறது பிறன்மனை விழையாமையிலேயே வரும். சிறப்புடன் பேராண்மையை வேண்டுபவர் புகழின் பொருட்டும் தன் குடிப்பெருமைக்கு சிறப்பு சேர்க்காத செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார். சீர் என்றால் சிறப்பு, புகழ், பெருமை, மேன்மை என்பன பொருள். சீர்வரிசை செய்யணும்னு சொல்றாங்கல்ல, அதான் அது ஒரு பெருமைக்காக. அதெல்லாம் ஒரு மரபு. ஒரு பெருமைப்படுத்துவது, சிறப்பிப்பது, மேன்மைப்படுத்துவது என்று பல்வேறு பொருள்கள் இருக்கின்றன. அது சீர் என்று. சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுபவர் சீரினும் சீரல்ல செய்யாரே. அதனை அடைதற்குரிய நெறியும் சீருடையதாகவும் நேருடையதாகவும் இருத்தல் வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவருடைய அறநெறி. இப்போ இவங்க கேட்டு கொண்டாடப்படாது. இந்த சீரெல்லாம் அவங்களா கொண்டாடணும். அதான் நேரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனை அடைதற்குரிய நெறியும் சீருடையதாகவும் நேரியதாகவும் இருத்தல் வேண்டும். அந்த திருமணங்கள்ல அவங்க வீட்டில இருந்து கொண்டு வர்றது, இவங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க வீட்டுல இருந்து இவங்க வீட்டுக்கு போனாலும் சரி. இப்ப எங்க உறவு முறைகள்ல பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டார் தான் போய் அன்றைக்கு திருமண நாள் அன்று காலையில், உள்ளூரா இருந்தா, வெளியூரா இருந்தா அன்னைக்கு முதல் நாளே போய் அந்த பெண்ணுக்கு இவர்கள் நகை போடுவார்கள். எல்லா சிறப்புகளையும் செய்து நம்ம வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி என்பதை அவர்கள் வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று தெரியாது. ஆகையினால இவர்கள் நகையெல்லாம் போட்டு மகாலட்சுமி ஆக்கி விடுவார்கள் முன்னாலே. இது எங்க இன்றும் நடைமுறையில் இருந்து வருகிறது. அவர்கள் என்ன போடுவார்கள் என்று நாங்கள் கேட்பதில்லை, ஆனால் பரிமாறிக்கொள்வோம். நாங்கள் நெக்லஸ் போடுறோம், வளையல் போடுறோம்னு அவங்க இதற்கு மாற்றாக வேறு என்ன, ஏன்னா 2 பேரும் ஒரே நெக்லஸ் செய்து விடக்கூடாது, ஒரே மாதிரி இரட்டவடா சங்கிலி செய்து விடக்கூடாது என்பதனால இப்படி ஒரு சீர் செய்தல், ஒருவருக்கு ஒரு கருத்து பரிமாற்றம் தான் இருக்கும். எத்தனை பவுனு போடுறேன்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கும் எங்களுடைய உறவு முறைகள்ல இந்த வழக்கம் உண்டு. எங்க வீட்டுக்கு பொண்ணு வந்தாலும் நாங்க தான் போடணும், எங்க பொண்ணை கொடுக்கணும்னாலும் அவங்க தான் போடுவாங்க. இதான் மரபு, இதான் சீர் செய்தல். அது நேரியதாக இருக்கணும். இவ்வளவு போடுன்னு கேட்கிறான் பாருங்க, அதான் கூடாதுங்கிறாரு. சீரினும் சீரல் எதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும், வாழ்க்கை முழுவதற்கும் இதான் அடிப்படை. இந்த மனை மாட்சி என்பது அவ்வளவு சிறப்பா சொல்லுது.
நேரியதாக தன்னைத்தான் ஆளும் ஆற்றலால் உண்டாகும் கட்டுப்பாடுதான் மானத்தை காக்கும். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை சொல்லுகிறார். எப்படி வாழ்தல் வேண்டும், இப்படித்தான் வாழ்தல் வேண்டும், எப்படியும் வாழலாம் என்று வாழக்கூடாது. ஒரு கொள்கை இருக்கு. இப்ப ஒரு சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். அதாவது மானமிக்க குடிமக்கள் வரையறுக்கப்பட்ட கொள்கையோடு வாழ்தலை விரும்புவார்களே எப்படி வேண்டுமானால் வாழ மாட்டார். இந்த பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறநொன்று ஆன்றவர்களுக்கு பிறன்மனை பிறனில் விளையாமையில வரும். பேராண்மை என்பது அருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை வேண்டுபவர். இன்னொரு இடத்துல பேராண்மை, இங்க 3 இடத்துல வரும். இந்த வேண்டுபவர்னு முடியுது பாருங்க இந்த குரல்ல. பேராண்மை, இந்த வேண்டுபவர் என்கிற தொடர் 2 சீர் 6வது 7வது சீர் 173, 320, 562, 580, 602 ஆகிய குரல்களிலும் இந்த வேண்டுபவர் என்பது வருகிறது. இதெல்லாம் ஆசிரியர்கள் குறித்து கொண்டு மாணவர்களுக்கு சொல்லுகிற போது இந்த திறனெறி தேர்வுக்கு இதெல்லாம் பயன்படும். திறனெறி தேர்வுக்கு இந்த மாதிரியானவற்றை குறித்து வைத்துக் கொண்டால் எளிமையாக அவர்களுக்கு பதிவாகும். இது படிக்கிற போதே அதையும் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். இந்த பேராண்மைய தரத்துல 3 இடத்துல வந்ததுன்னு சொன்னோம். இந்த வேண்டுபவர் என்பது இந்த இடம் தவிர மேலும் 5 குறள்கள் 173, 320, 562, 580, 602 இதே அவர்கள் இந்த குறளோடு ஒப்பிட்டு படிக்கிற போது அந்த திறனறி தேர்வில் அவர்களால் வெளியிட முடியும் என்பது கருத்து. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு அடுத்தது போயிடுவோம். இப்ப சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டும். இப்ப ராவண போர் நடக்குது. போர் நடக்கிற போது அவன் ராவணன் எல்லா விதமான ஆயுதங்களையும் இழந்துட்டான். அவன்கிட்ட இப்ப ஆயுதமே இல்லை. இப்ப இவன் போட்டுடலாம், அவனை பிரம்மாஸ்திரத்தை போட்டு அவனை க்ளோஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் அவன்கிட்ட ஆயுதம் இல்லை என்பதனால இன்று போய் நாளை வா என்று அவன் சொல்லுகிறான். அப்பயே அவனுக்கு மானம்லாம் போயிடுச்சு. மறுநாள் ஆயுதத்தோடு வருகிறான், போரிடுகிறான், மரணப்படுக்கையில படுத்திருக்கிறான். இப்ப எல்லாருமே புகழோட தான், எல்லா புகழோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சிறு குறை இருக்கும். எல்லாருமே இகழ்ச்சிக்குரியவர்களாகவும் இருந்து விட மாட்டார். அவருடைய ஏதேனும் ஒரு சிறப்பு இருக்கும். இப்ப ராவணனை பொறுத்தளவுல அவன் இந்த அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு போனாங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு கரும்புள்ளி. ஆனால் அவன் ஆட்சி சிறப்பாக நடத்தி அவனுடைய மக்களுக்கு அவன் எந்த குறையும் வைக்கவில்லை. அதனால அவன் மரணப்படுக்கையில் இருக்கிற போது ராமன் தன்னுடைய தம்பி இலக்குவனை அனுப்புகிறான். அவன்கிட்ட போய் இந்த ஆட்சி முறையினுடைய இவ்வளவு காலமாக அவன் வெற்றிகரமாக மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறான், ஆட்சி புரிஞ்சிருக்கான். அதையெல்லாம் அவனிடம் அறிவுரையாக கேட்டுவான்னு அனுப்புறான். ஏன் இவன் போகாம தம்பி அனுப்புனான்? இவன் அவனை துருப்பா நினைச்சான் ராமனை. அவன் போட்டு தள்ளியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இன்னும் வெறி வரும், சொல்ல மாட்டான். அதெல்லாம் எவ்வளவு அந்த ராஜதந்திரம்னு சொல்றாங்க பாருங்க. அதனால அவன் தம்பி அனுப்புறான். இதெல்லாம் கத்துக்கணுமையா. ராமாயணத்தை கொளுத்து அதை பண்ணு இதை பண்ணுது வேற்றுமை உணர்வுகள் வர்றதுனால வர்ற விளைவுகள். அது வடநாட்டுல இருந்து வந்த காப்பியம்தான். அது சொல்ற நீதியை பார்க்கணும். எவ்வளவு நீதிகளை சொல்றாங்க. அங்குலமா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா அப்படி வருது. அந்த கம்பன் அப்படி படைச்சிருக்கிறான். பின்னால வரும் பாருங்க கம்பன் எப்படி அவனை சொல்றான்னு. அது பின்னால வரேன். இப்ப இந்த சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் என்பதற்கு இந்த எடுத்துக்காட்டை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்து, பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாதம் உயர்வு வேண்டும். என்ன சார் முரண்பாடா இருக்குது? நீங்க சொல்ற உரை முரண்பாடாக இருக்கிறது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் நீங்க தானே சொன்னீங்க. திருவள்ளுவர் சொன்னீங்க. இப்ப இங்க என்ன சொல்றீங்க? பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இப்ப இதுக்கு என்ன பொருள்?
செல்வம் பெருகி பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும், செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். இது எப்படி முரணாக இருக்கிறதே? செல்வம் வந்து தன்னை உயர்த்தும் போது தான் பணிந்திருக்க வேண்டும், வறுமை புகுந்து தாழ்த்தும் போது தான் தாழ்ந்திருக்க வேண்டும். வறுமை புகுந்து தாழ்த்தும் போது உயர்ந்து நிற்க வேண்டும் என இக்குறள் உணர்த்தும் அழகே அழகு. அப்போ உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் பணிவு இருக்க வேண்டாமா? பணிவு இருக்குது, அந்த ஒரு அழகுபடுத்துகிறார், ஒரு கம்பீரம் இருக்கும். இப்போ பாரதி வந்து வறுமையில இருந்தான். அதுக்கு சில பேர் அந்த புதுச்சேரியில அவருடைய நிலைமை அவன் யாராட்டையும் போய் கேட்க மாட்டான். எவ்வளவு பசி பட்டினியா இருந்தாலும் அந்த அம்மாவது போய் அக்கம் பக்கத்துல போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்து கஞ்சி காய்ச்சி ஊத்தும். 2 பெண் பிள்ளைகள் இருக்கு, அவர் இருக்காரு. அந்த நிலையிலும் கூட அப்படி கம்பீரமாகத்தானே இருப்பார். அந்த வறுமையை வந்து காட்டிக்க மாட்டார் யாருக்கிட்டையும். இவருடைய நிலைமையை அறிந்து யாராவது பணம் கொண்டு வந்தால் அந்த பணத்தை அந்த இப்படி தான் அவன் கொடுக்கிறவன் இப்படி கொடுக்கணும், அவர் இப்படி இருப்பார். இதுதான் வறுமையில் தாழ்ந்து என்று சொன்னார் அல்லவா திருவள்ளுவர். உயர்ந்து நிற்கிறார். தன்னுடைய நிலையில் உணவே இல்லாமல் இருக்கின்ற சூழலில் கூட அவன் எப்படி இருக்கிறான்? உயர்ந்து நிற்கிறான். அதான் அந்த உயர்வு. தாழ்ந்திருக்கும் போது உயர்ந்து நிற்க வேண்டும் என்பது இதுதான். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் பன்முகத்தன்மை உடையவர், சாதாரணமான அல்ல. ஒரு இதழாசிரியர், ஒரு மிகப்பெரிய கவிஞர், மிகப்பெரிய சொற்பொழிவாளர், மிகப்பெரிய பத்திரிகையாளர், மிகப்பெரிய எழுத்தாளர், தொழிற்சங்கவாதி. 64 தொழிற்சங்கங்களின் தலைவராக இருந்தவர். உலகத்துல எவ்வளவுமே மாதிரி இருந்தது கிடையாது. இவ்வளவு பெரிய ஆளு, ஒரு வேட்டி ஒரு துண்டு, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு முன்னாலே சொன்னாலும் சொல்லியிருப்பேன். இதை என்னுடைய தந்தையார் வந்து எங்க ஊர் சைவ சித்தாந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து எங்க ஊர்ல இருந்து திருத்தவத்துறை தொடர்வண்டி நிலையத்துக்கு ஒரு 3 கிலோமீட்டர் அல்லது 2.5 3 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி சுத்தி போனா 3 கிலோமீட்டர். அந்த நிலையத்துக்கு போய் வண்டி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பார். பியட்காரா குதிரை வண்டி எங்க ஊர்ல இருந்தே இவர் உட்கார்ந்து போவாரு. அந்த தொடர் வண்டி வந்து நின்ன உடனே அவர் எப்பொழுது வருவார் என்று உள்ளே போய் பார்த்து அவரை கையோடு அழைத்து வந்து அவரை வச்சு காலங்காத்தால 5 மணிக்கு அந்த வேறு தொடர் வண்டி வந்து சேரும், அழைத்து கொண்டு வருவார். அவர் வந்து அப்பெல்லாம் ராயப்பேட்டை தான் பெரிய 50க்கு முன்னால 1950க்கு முன்னால ராயப்பேட்டை தான் பெரிய ஜங்ஷன். இப்ப அது இருக்குதான்னு தெரியல, அந்த ஸ்டேஷன் இருக்குதான்னு தெரியல. அடிக்கடி சென்னை போற வேலை இல்லாதனால தெரியல. இப்ப சென்ட்ரலும் எக்மோரும் பெருசாயிடுச்சு. ராயப்பேட்டையில இருந்து திருத்தவத்துறைக்கு வருவதற்கு போக வர கட்டணம் 1.25 ரூபா, 300 கிலோமீட்டர் போக வர. தனியா எடுத்தா ₹1 2 ரூபா வரும். ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுருவார். 3 நாள் இங்க தங்கியிருப்பார் எங்க ஊர்ல. அப்ப எங்க அப்பா தான் அழைச்சிட்டு வருவார். அந்த 2 ரூபாய தன்னுடைய அண்ணன் மனைவி அன்னியாரிடம் கடனாக பெற்று வருவார். இங்கே வந்து 5 ரூபா கொடுத்தா வாங்கிக்க மாட்டார், 2 ரூபா மட்டும்தான் வாங்கிக்குவார். அந்த 2 ரூபாய திரும்ப கொண்டு போய் தன்னுடைய அன்னியார் கையில கொடுத்துருவார். ஏன்னா அடுத்த கூட்டத்துக்கு போகும்போது அவங்கள்ட்ட வாங்கணும். இப்படி ஒரு திணறு. என்னடா 50,000 60,000 1 லட்சம் கேட்கிறான் 1 மணி நேரம் பேசுறதுக்கு. இத படிங்கடா. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இத படிச்சுட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் என்னடா பண்ண போறீங்க? 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம். 1 மணி நேரம் பேர் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறான். விமான சீட்டு எடுத்து கொடுக்குறான், காரை வச்சுட்டு கொண்டாந்து விடுறான், ஏசி கேட்டா ஏசி அறை போட்டு கொடுக்குறான், நல்ல அறுசுவை உணவு கொடுக்குறான். என்னடா உனக்கு வேணும் வேற? நீ படிச்ச தமிழுக்கு செய்யற நன்றி கடனா இது? சொற்பொழிவாளர்களே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இப்படி காசு புடுங்கி தமிழ் வளர்ப்பவர்களை நான் இப்படி சொல்வதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள்.
எனக்கு என்னுடைய வேதனை அப்படி இருக்கிறது. இப்படிப்பட்ட திருவிகா அவர் அவருடைய வரலாறு படிக்கணுமா வேண்டாமா? தன்மானமிக்கவன் மானத்திற்கு பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. ரெண்டு உதாரணம் போதுமா? இன்னொன்னு இருக்கு. முதுகூத்தன் சொல்றாரு. முதுகூத்தன் ரொம்ப பழைய ஆளு. உறையூர் முதுகூத்தன்னு திருக்குறளை பயிலாதவர்களுக்கு மனமொழி மெய்கள் புனிதமாக, திருக்குறளை கற்காதவர்களுக்கு, படிக்காதவர்கள் சொல்ல, கற்காதவர்கள், கற்றல் என்றால் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், அப்படிப்பட்டவன் தான் புனிதமானவனாக இருப்பான் என்று உறையூர் முதுகண்ணன் சாத்தன் என்பவன் கூறுகிறான். அடுத்து, தலையில் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையில் இவ்வளவு மோசமா திருவள்ளுவர் சொல்றாரு. நான் மயிர்னு சொன்னால என்ன இப்படிலாம் பேசுறான்னு சொல்லுவாங்க. ஏதோ முடின்னு சொல்லு, பெண்களா இருந்தா கூந்தல்னு சொல்லு, அப்படிலாம். அது பாருங்க, தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. தன்னுடைய நிலையிலிருந்து நீ தாழ்ந்து விட்டாட்சி என்பதாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். தலையின் கீழே சாப்பிடுற உணவுல ஒரு ஒரு முடி தானே பண்றான். இங்க இருக்கும்போது ஒப்பனை. தலையின் இழிந்த மாந்தர் நிலையின் இழிந்த கடை. உப்புட கரிசடைவான். வழக்கு சொல்லல, அந்த கரிசடை வருது வரு, அது அகரணையில. அவ்வளவு இதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறான், சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் நடந்தாலும் சொல்லி கொடுப்பான். சிந்தை சொல் செயல்களை தூய்மையானவனே மனிதன். ஒற்றியூர்ல, திருவொற்றியூர்ல இருந்தார் நம்மால் வள்ளல் பெருமான். அப்படி போயிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னால போனவன் எல்லாம் அங்க இருந்த ஒரு சாமியாரு நரி போதுமா, மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிருவாரு அவருக்கு. இங்க பாரு நாய் போதுமா, இவ பார்த்தாலும் வள்ளுவல்னு குறைச்சிக்கிட்டே இருப்பான். அவனை நாயிப்பாரு. தந்திரம் உடையவனை நரின்வார். அப்புறம் கழுதன்வார். இவர் கழுத போகுதுன்னு. ஆனா வள்ளல் பெருமான் போற போது இவர் எப்படி திருவிகா வந்து வள்ளலருக்கு பின்னால வாழ்ந்தவர். திருவிக்கா எப்படி சொன்னோம் அது மாதிரி ஒரு வேட்டி துண்டு, அவ்வளவுதான். இந்த எளிமையான மனிதர்களை இன்னும் நாம் நினைத்து பார்க்கிறோமே, இப்படி அவருடைய எளிமை அவருடைய உயர்வை காட்டும். என்னைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம், என்னைக்கும் பேசுவோம். அவர் வரலாறு புகழ் அப்படி உச்சியில நிக்குது. சிந்தை சொல் செயல்களை தூய்மையான மனிதன், அப்படி உள்ள மனிதன் வரலாறு போகும்போது ஆஹா மனிதன் போகிறான் என்று எழுந்து நின்றான். கைகூப்பி எழுந்து நிற்கிறான். அவன் பெரிய துறவி, அவன் பெரிய துறவி. ஏனென்றால் ஒருவனுடைய முகத்தை பார்த்து இவன் நரியா நாயா கழுதையா என்று அறிந்து கொள்ளக்கூடிய தூய்மையானவன். இதோ மனிதர் போகிறார். தலையில் இருக்கும் வரை எல்லா வித ஒப்பனைகளையும் செய்கிறோம். தன் நிலையில் உள்ளவரை, தன் நிலையில் இப்ப அது வந்து உவமை. எதற்காக சொல்கிறார்? தன்னுடைய நிலையில் உள்ளவரை குடிப்பிறந்தோரை யாவரும் போற்றி பாராட்டுவர், உச்சியில் வைத்து மெச்சுவர். தலையில் நின்று மழுவிய மயிரை இகழப்படுதல் போர் அவர் தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விடுவாரே, ஆனால் கடிசடை என்பார்களாம். இதெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற வார்த்தை, நான் சொல்லல, அவர்கள் சொன்னதை சொல்லுகிறேன், அவ்வளவும். தலையினின்று மழுவிய மயிர் இகழப்படுதல் போல் தன்னுடைய நிலையினின்றும் நீங்கிய நற்குடி மக்கள் இகழப்படுவார்கள். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. மாந்தர் நிலையின் இழிந்த கடை, தலையின் இழிந்த மயிரணையர். அப்படி வச்சா பொருள் விளங்கும். அடுத்து, குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யும். எவ்வளவு பாருங்க, சொல் பொறுப்பின் வெறு நிலை அணி. இது அழகு. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணை செய்யும். குன்றுவ குன்றி அணைய செய்யும். குன்றுவ என்றால் மழை மாதிரி இருந்தா, இப்ப மடு மாதிரி ஆயிட்டா குணநலன்களாலே. குன்றி அணைய செய்யும். குன்றி தன்னுடைய செயல் திறன்களினாலே அமிழ்ந்து போய் விடுபவர். குன்றின் அணையாரும் குன்றுவர். அப்படி இருந்தவர் குன்றுவர். குன்று என்றால் மலை, குன்றுவர் அந்த மலை தாழ்ந்து போவது போல. குன்றி அணையசையன், குன்றின் அணையாரும் குன்றுவர். மிக உயர்ந்த புகழ் பெற்றவர்கள் கூட தாழ்ந்து விடுவர். குன்றுவர் என்றால் தாழ்ந்து விடுவர். என் குன்றினை போல் உயர்வுடையோரும் தம் நிலை தாழ்வதற்குரிய செயலே ஒரு குன்றிமணி அளவு செய்தாரேனும் தாழ்வர். குன்றிமணிங்கிறது நீங்க
குழந்தைகளுக்கு போட்டு காட்டலாம். குன்றிமணிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு குரல்ல பார்க்க, மூக்கில் கரியார் உடைத்து பார்த்தோமா இல்லையா? குன்றுவ குன்றி அணையவும் செய்யாரேனேன், குன்றின் அணையார் இமயமலையினும் மானப்பிரியராக போற்றப்படுவார், இல்லை என்றால் தாழ்த்தப்படுவார். இத புறநானூறு என்ன சொல்லுது? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உனக்கு ஒரு கெடுதல் வந்ததுன்னா நான் என்ன பாவம் செஞ்சேன்னா நீ தாண்ட நினைச்சு பார்க்கணும். அது திருவள்ளுவர் புறநானூறுல கணியன் பூங்குன்றன் சொல்றார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நீ செய்த வினைக்கு நீ தாண்டா காரணம், அதை நினைச்சு பாரு. அதுக்கு தான் அந்த தியானம் பண்ண சொல்லணும். தியானம் பண்ற போது நினைச்சு வரும், நம்ம எத்தனை பேர்த்து குடியே கெடுத்தோம், நீ காலையில இருந்து யாருக்கு சிட்டு முடிச்சு விட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கறது தான் அந்த தியானம். அதுல வந்துடும். அதுல இருந்து நம்ம திருத்தி கொள்ளலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, ஐயோ நல்லா இருந்தாரு அப்படின்னா எல்லாம் தீதும் நன்றும் பிறர் தர வார, நீ செய்தவனே உன்னை அமுக்கும், அவ்வளவுதான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதை கருத்த பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைகள், நீ செஞ்ச வினைதான் உன்னை அமிழ்த்துகிறது அல்லது உயர்த்துகிறது. நாலடியார் தான் சொல்றது. நம்ம ஏற்கனவே இந்த பார்த்த பாடல் தான் இது. நன்னிலைக்கில் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளைக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான். எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம். புறநானூறு அதான் சொல்லுது, திருவள்ளூரும் அதான் சொல்றாரு, நாலடியாரும் அதான் சொல்லுது. ஆகையினால தன்னை உணர்தல் திருமூலர் சொல்றார். நீ உன்னை உணரு. தாண்டவராய சுவாமிகள் வேதாந்தத்திலே அதான் சொல்லுது. தாண்டவர நன்னிலம் என்று கும்போணத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர், திருவாரூர் பக்கத்துல. அந்த நன்னிலத்தில் பிறந்தவர் தாண்டவராய சுவாமி. அவர் கைவல்ய நவநீதம் என்று ஒரு வேதாந்த நூல் எழுதியிருக்கிறார். அவர் திருமூலர் கருத்து அப்படியே சொல்றார். இப்ப வாழ்ந்தவர் அவர், ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்குள்ளாக பிறந்தவர் தாண்டவராய சுவாமி. அவர் பழமையானவர். திருமூலர் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வேதாந்தத்திலே அப்படியே பிரிந்து சொல்லுகிறார் கைவல்ய நவநீதத்துல. பார்ப்போம். குன்றிமணியை கூடா ஒழுக்கத்துல பார்த்தோம். மூக்கில் கரியார் உடைத்துன்னு. புறங்குன்றி கண்டனையரேனும் அழங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து என்று அளக்கலா அளவும் பெருமையும் பொருளும் துளக்கலா நிலையும் தோற்றும் வரைப்பினும் வான் சுரக்கும் வளஞ்சுரக்கும் வன்மையும் மலையை பற்றி நன்னூலாசிரியர் பவனந்தி முனிவார் சொல்வது. அவ்வளவு பெரிய வளம் உடையது குன்று. அதனால இந்த குன்று போல வாழ்ந்தவர் இந்த ஒரு சிறு செய்கையினாலே தாழ்ந்து விட்டார் என்று சொல்லுகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அது மானங்கெட்ட வாழ்க்கையாக போய்விடும் என்பதை குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்ய என்கிற குரல் மூலமாக சொல்கிறார்.